ஆஹா ஓஹோன்னு நம்ம நினைச்சோம் அந்த டீமை பத்தி. பேட்டிங்கே இல்லையே பாஸ். பேட்டிங் இல்லாத ஒரு டீமை வச்சுட்டு மேட்ச் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவோட இன்னிங்ஸுங்கிறது மேட்ச்ங்கிறது பவர் பிளேலே போயிடுச்சு அவங்களோட சேசிங்ல. ஸ்டில் சிஎஸ்கே ஏன் வந்து ஒரு புது ஓப்பனிங் ட்ரை பண்ண மாட்டாங்க? அது சிஎஸ்கேவோட என்ன சொல்லலாம், ஒரு சாபக்கேடு. அவங்க வந்து ஒரு 11 எடுத்தாங்கன்னா அது ஜாஸ்தி டேம்பர் பண்ண மாட்டாங்க. ஸோ சிஎஸ்கேவோட இந்த பிளேயிங் 11 பிரச்சனை எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது இல்ல அவங்க கிட்ட வச்சுட்ட வஞ்சகம் பண்றாங்க. இல்ல அவங்க ஆப்ஷன்ல எடுக்கல, டீம் எடுக்கல, சரியான டீம் எடுக்கல. இதுலயே கூட நீங்க பாருங்க, பின்னாடி தோனியா அந்த ஜடேஜா ஆடும்போது நிறைய ரன்ஸ் ஓடினாங்க. அந்த மாதிரி மிடில் ஆர்டர்ஸ்ல இப்ப ஓட மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனை. பட் அது பண்ணவே மாட்டேங்கிறாங்க. தள்ளி விட்டு சிங்கிள்ஸ் எடுக்கிறதுங்கிறத இல்லாம போச்சு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே பத்தி நம்ம பேசணுமே, அதுல நம்புங்க நம்பட்ட போங்க 20 டாட் பால். எப்படிங்க டாட் பால்ஸ் வரும்? T20 கிரிக்கெட்ல 20 டாட் பால்ஸ். நானா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் அஸ்வினை ஓபன் பண்ண விடுவேன். நான் சொல்றது ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். பட் அஸ்வினை வந்து நீங்க திரிபாத்தியை பின்னாடி 3 டவுன் வச்சுக்கிட்டு அஸ்வினை நீங்க ஓபன் பண்ண விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திரிபாத்தி வரும்போது ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க, அவருக்கு மாட்டினாலும் மாட்டும். ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி இன்னும் அவர் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பராகுக்கு தொட்டதெல்லாம் தொலைங்கிச்சு நேற்றுக்கு. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச் போச்சு. சிஎஸ்கே 2வது தோல்வியை தழுவிருக்காங்க. இது பத்தி பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் மனோஜ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மனோஜ். தேங்க்யூ சார். பிஃபோர் அனாலிசிஸ், நேற்றைய மேட்ச் பத்தின உங்களுடைய ஃபீட்பேக் என்ன சார்? அனாலிசிஸ்ங்கிறது இதுல பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. 3ல 2 தோத்துருக்காங்க. ஆரம்பமே கொஞ்சம் சரியில்லை. பட் மும்பை கிட்ட பிரமாதமா ஜெயிச்சுட்டு வந்த உடனே ஆஹா ஓஹோன்னு நம்ம நினைச்சோம் அந்த டீமை பத்தி. பட் டீம்ல வந்து பேட்டிங்கே இல்லையே பாஸ். பேட்டிங் இல்லாத ஒரு டீமை வச்சுட்டு மேட்ச் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க நீங்க இப்ப பவர் பிளேல 42 for 1 இருக்காங்க. அதே ஆர்ஆர் எடுத்து பாத்தீங்கன்னா 79 for 1 இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவோட இன்னிங்ஸுங்கிறது மேட்ச்ங்கிறது பவர் பிளேலே போயிடுச்சு அவங்களோட சேசிங்ல. இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் நேத்து ஃபர்ஸ்ட் ஓவரே மேடன் போடுறாரு. டோர்னமெண்ட்லயே அது மேடன் அப்படின்னு சொல்லி கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. ஸோ இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் மேல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. ஏன் இவங்களே ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸ்டில் சிஎஸ்கே ஏன் வந்து ஒரு புது ஓப்பனிங் ட்ரை பண்ண மாட்டாங்க? அது சிஎஸ்கேவோட என்ன சொல்லலாம், ஒரு சாபக்கேடு. அவங்க வந்து ஒரு 11 எடுத்தாங்கன்னா அது ஜாஸ்தி டேம்பர் பண்ண மாட்டாங்க. அந்த 11 ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து எடுப்பாங்க. அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கும். அது மாதிரி அந்த 11 எடுத்துட்டாங்கன்னா அது போட்டு சிப்ஸ் அண்ட் டாப்பிங் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க அவங்க. அதே மாதிரி தான் பாருங்க, ராகுல் திரிபாத்தியை கண்டினியூஸா 3வது மேட்சும் ஓபன் பண்ண வைக்கிறாங்க. 3வது மேட்சும் அவர் ஃபெயில் ஆறாரு. அவர் அடிச்ச 23 வந்து அடிச்சதா காமிச்சிக்கலாம். ரன் வேணா அது பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாமே தவிர கன்வின்சிங் இன்னிங்ஸ் கிடையாது அது. ரச்சின் ரவீந்திரா 2 மேட்ச் பிரமாதமா ஆடினாரு. பட் இந்த மேட்ச் ஃபெயில் ஆனாரு. ஓப்பனிங் உங்களுக்கு செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். T20ல பர்டிகுலர்லி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல பவர் பிளேல ஒரு சைசபிள் ஸ்கோர் ஒரு 60-70 ரன் வித்தவுட் லாஸ் ஆர் மேக்ஸிமம் 1 விக்கெட் டவுன் போட்டால் வழிய உங்களால அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுங்கிறதுலாம் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். நீங்க அதுவும் பர்டிகுலர்லி ஒரு 180க்கு மேல இருக்கிற ஒரு ரன் ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இந்த பவர் பிளே ஸ்கோருங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுல நீங்க கோட்டை விட்டீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அதுவும் இந்த டீமால முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப ப்ளீக்கா இருக்கிற டீம் இது. டாப் ஆர்டர் தான் இங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ரச்சின் ரவீந்திரா இருக்கட்டும், 1 டவுன் ஆடுற நம்பர் 3 ஆடுற ருத்ராஜ் எல்லாம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ டாப்ல தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கே தவிர மிடில் அண்ட் லோயர் மிடில் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. கிட்டத்தட்ட 5ல இருந்து உங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ரெகக்னைஸ்டு பேட்டுங்கிறது கிடையாது. ஸோ அந்த ஆல்ரவுண்டர்ஸ் வந்து சிப்பின் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாத பட்சத்துல டாப் ஆர்டர் உங்களுக்கு பவர் பிளேல சரியான ஸ்டார்ட் கொடுக்கலன்னா மேட்ச் ஜெயிக்கிறதுலாம் கஷ்டம். இப்போ ஹூடாக்கு பதிலாக விஜய் சங்கரை கொண்டு வந்தாங்க நேத்து. ஒரு சேஞ்சஸா பார்க்கப்பட்டது. ஆனாலும் அவராலையும் பெரிய ஒரு சேஞ்சை வந்து மேட்ச்லயும் கொண்டு வர முடியல. ஸோ சிஎஸ்கேவோட இந்த பிளேயிங் 11 பிரச்சனை எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது இல்ல அவங்க கிட்ட வச்சுட்ட வஞ்சகம் பண்றாங்க. இல்ல
அவங்க ஆக்ஷன்ல எடுக்கல, டீம் எடுக்கல, சரியான டீம் எடுக்கல. பட் அவங்க எதிர்பார்த்த திரிபாதி பெரிய கிளிக் ஆகல. ஹூடாக்கு ஒரு மேட்ச் கொடுத்து பார்த்தாங்க, கிளிக் ஆகல. இப்போ விஜய் சங்கருக்கு ஒரு மேட்ச் கொடுத்து பார்த்துருக்காங்க, கிளிக் ஆகல. என்ன பண்ணுவாங்க? டீம் எடுக்கிறோம், ஒரு ஸ்குவாட் எடுக்கிறோம், அதுல இருந்து ஒவ்வொருத்தருக்கா சான்ஸ் கொடுத்து பாக்குறாங்க. ஒன்னு தான் அவங்க ஜாஸ்தி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, 1 or 2 தான் சேஞ்ச் பண்றாங்க. அதுல உங்களுக்கு கிளிக் ஆகலைன்னா திருப்பி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணினோமே, என்ன அதுவும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தங்களுக்கு தாங்களே ஒரு டிஃபென்சிவ் ஆர்குமெண்ட் வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் உதவும். இப்போ நல்லா தான் ஆரம்பிச்சாரு விஜய் சங்கர், வந்து பியூட்டிஃபுல்லா ஆரம்பிச்சாரு. ஒரு 6 ரொம்ப அழகான ஷாட் தான் அது அடிச்சாரு. பட் பார்த்து ஆடலாம். அந்த மாதிரி சமயத்துல வந்து உள்ள வந்தோடனே 6 அடிக்கணுங்கிறது இல்ல. நீங்க முதல்ல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தோனி, ஜடேஜா இவங்க எல்லாம் இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த பீரியட்ல நிறைய குயிக் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் இருக்கும். இதுலயே கூட நீங்க பாருங்க, பின்னாடி தோனியும் அந்த ஜடேஜா ஆடும்போது நிறைய ரன்ஸ் ஓடினாங்க. அந்த மாதிரி மிடில் ஆர்டர்ஸ்ல இப்ப ஓட மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு 4 சிங்கிள் எடுத்துட்டீங்கன்னா எவ்ரி ஓவர் 4 ரன் உங்களுக்கு அறியாம ஒண்ணு வந்துடும். ஒரு நடுவுல ஒரு பவுண்டரி வந்ததுன்னா 4 நாள் 8 ரன் வரப்போகுது. ஸோ நீங்க வழி தெரியாம ஓட்டிடலாம் அது. பட் அது பண்ணவே மாட்டேங்கிறாங்க. தள்ளி விட்டு சிங்கிள்ஸ் எடுக்கிறதுங்கிறத இல்லாம போச்சு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே பத்தி நம்ம பேசணுமே, அதுல நம்பினா நம்புங்க, நம்பட்ட போங்க 20 டாட் பால்ஸ். எப்படிங்க டாட் பால்ஸ் வரும்? T20 கிரிக்கெட்ல 20 டாட் பால்ஸ், 36 ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 36 பால்ல 20 டாட் பால்ஸ் வச்சுட்டு அப்புறம் நீங்க என்ன என்ன பண்ண போறீங்க நீங்க? அந்த 20 டாட் பால்ஸ்ல நீங்க வந்து 4 அடிக்க வேண்டாம், 6 அடிக்க வேண்டாம். 20ல ஒரு 10 15 சிங்கிள்ஸ் எடுக்கலாம்ல. அந்த 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 10 15 சிங்கிள்ஸ் உங்களுக்கு எண்ட்ல எவ்வளவு காப்பாத்திருப்போம் உங்களை. ஸோ அது அந்த ஸ்டார்ட் கொடுக்கல. மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரம் அவங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பேலன்ஸ் ஆஃப் த டீம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேலன்ஸ் ஆஃப் த டீம் வந்து சிஎஸ்கேல பர்ஃபெக்டா அமையல இந்த வருஷம். நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அமைஞ்சிருக்கா மாதிரி இருந்தாலும், ஆன் பேப்பர் இருந்தாலும் அதை வந்து இவங்க சரியா யூஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இப்ப தோனி வந்து நல்லா தான் ஆடுறாரு, அவர் பேட்ல பால் படுது, ஓடவும் செய்யறாரு. நான் அவரால் ஓட முடியாது, காலில் அந்த முட்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால, நீ ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஓட முடியாதுன்னு நினைச்சேன். பட் நேத்திக்கு ரொம்ப நல்லா தான் ஓடினாரு. ஸோ அவரால் ஓட முடியுது, பேட்ல பால் படுது, நல்ல விக்கெட் கீப்பிங் எக்ஸலண்டா பண்றாரு. இஸ் 100% ஃபிட். பட் அவர் ஏன் ஹையர் அப் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, ஆர் அவர் ஏன் ஹையர் அப் வர மாட்டேங்கிறாரு? அதுவும் இந்த பர்டிகுலர்லி இந்த இப்ப நம்ம எடுக்கிற ஆளுங்கெல்லாம் சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னு இருக்கும்போது அவர் ஹி ஹேஸ் டு புல் இஸ் வெயிட் அப்ல மேல கொண்டு வரணும். மேல தன்னை நான் வரேன் நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு வந்துட்டு அவர் ஒரு குயிக் ஃபயர் ஒரு 10 15 பால் 40 ரன்னு 30 35 ரன்னு அடிச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் குயிக்கா. அது வந்து உங்களுக்கு ஆஸ்கிங் ரன் ரேட்டை நல்லா இறக்கி விட்டுரும். பின்னாடி வரவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி தடுமாறினா கூட அப்படி அப்படியே கரை சேர்ந்துருவாங்க அவங்க. பட் அதை பண்ண மாட்டேங்கிறாரு. அது ஒண்ணு. நேத்திக்கு மேட்ச் எடுத்து பாருங்க, இந்த ஓவர்டன் வந்து கடைசியில வந்து 4 சுத்துற ஆளுங்க இந்த மிடில் ஓவர்ல வந்து ஒரு 4 6 அடிச்சுட்டு போறான்னு வச்சுக்கோங்க. கடைசியில அவர் பாருங்க, அவருக்கு ஒண்ணும் இல்லாம போச்சு. அவருக்கு வந்து நல்லா 6.5 feet இருக்காரு அவரு. ஹெவி ஹெவி பில்ட். ஒரு 4 6 3 6 நடுவுல மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் போலருக்கு. சப்போஸ் ஹசரங்கா ஒரு 3 6 நடுவுல வந்து அடிச்சுட்டு அவுட் ஆயிருந்தா கூட ஹசரங்காக்கு போலிங் வராது அதுக்கப்புறம். ஸோ அந்த 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 மாதிரி சமயத்துல ஒரு விக்கெட் டேக்கிங் போலர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆளை மேல அனுப்பி நீங்க அடிக்க விடுவீங்களா? திருப்பியும் அதே ஆர்டர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்ப ஜடேஜா எல்லாம் வந்த உடனே கார்டு எடுத்து அடுத்த பால்ல இருந்து அடிக்கிற ஆள் கிடையாது. அவர் கொஞ்சம் வேணும் டைம். அதுக்கப்புறம் தான் அவர் அடிக்க அடிக்க ஆரம்பிப்பாரு. பட் உள்ள போன ஃப்ரம் த வேர்ட் கோ அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன் மேல மேல அனுப்பணும். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணணும். பட் அந்த தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஆயிடும்னா சில சமயத்துல சில கேப்டன்ஸுக்கு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க, அந்த டெசிஷன் ஃபெயில் ஆகும். இது ஃபெயில் ஆகுது, நம்ம மாத்திக்கணும்னு வரும்போது மாத்திக்கிட்டு அசிங்கமாச்சு, இதை நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிரூபிக்கிறதுக்கு தான் அதே டெசிஷன்ல ஓட்டிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள பாதி டோர்னமெண்ட் முடிஞ்சிடும். எங்கேயாவது 4வது மேட்ச் 5வது மேட்ச் ஒரு 70 80 ரன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வரும். பாத்தியா திரிபாதி என்ன அனுப்பினது கரெக்டா, இப்போ ஒத்துக்கிறீங்களா அப்படிம்பாங்க. பட் டோர்னமெண்ட் ஓவர் அதுக்குள்ள. அதை பத்தி இது பண்ண சில அது இந்த மாதிரி நம்மள அறியாம சில ஈகோஸ் வந்து மனசுல ஏறிடும். அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு வந்து இந்த டீம் சிஎஸ்கேலே இருக்கு. அது பார்த்தாலே தெரியுது. டப்புன்னு ஒரு சேஞ்ச் எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனோஜ், நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல? அஸ்வின் வந்து டீம்ல 11ல கண்டிப்பா இருக்காரு. அஸ்வினை நம்ம வந்து ஒரு ஆல்ரவுண்டரா பாக்குறோம். அவர் T20ல ஆல்ரவுண்டரா அப்படின்னு கேட்டா இல்ல.
அவர் பின்னாடி வந்து அடிக்கிறவரா? இல்ல. ஒட்டி ஆடுறவரா? ஓகே, ஒட்டி ஆடலாம். அப்ப அவரை எங்க வைக்க போறீங்க நீங்க? 11ல இருக்க போறாரு. அப்ப அவரை எங்க வைக்க போறீங்க? நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அஸ்வினை ஓபன் பண்ண விடுவேன். நான் சொல்றது ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். பட் அஸ்வினை வந்து நீங்க திரிபாத்திய பின்னாடி 3 டவுன் வச்சுக்கிட்டு அஸ்வினை நீங்க ஓபன் பண்ண விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. திரிபாத்தி வரும்போது ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. அவருக்கு மாட்டினாலும் மாட்டும். அஸ்வின் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் நீட்டா ஆடுறவரு. ரச்சின் ரவீந்திரா அந்த பக்கம் இருக்கிறது வெறும் ஒரு 10 பால் ஆடிட்டு ரச்சின் அவரோட ஜாப் என்னன்னா ஸ்ட்ரைக் கிடைக்கும் போது சிங்கிள் எடுத்துட்டு ரச்சினுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும். அவ்வளவுதான் அவரோட வேலை. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரச்சினை அப்படியே விடு. வெறும் அஸ்வினை ஃபேஸ் பண்ண விடுங்க. 10 பால் 12 பால் 25 30 ரன் பவர் பிளேல 2 ஓவர் ஆடினா போதும் அவரு. 12 பால் 30 ரன் அடிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு பவர் பிளேல 30 ரன் ஆல்ரெடி வந்தாச்சு. இன்னொரு பக்கத்துல ரச்சின் ரவீந்திரா ஒரு மீதி இருக்கிற 4 ஓவர்ல அவர் ஒரு 30 ரன் அடிச்சாருன்னா 60 70 ரன் உங்களுக்கு வந்துடும் பவர் பிளேல. அதை விட்டு அஸ்வினை நீங்க பின்னாடி வச்சுக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அவரு ஹி இஸ் நாட் அ ஹிட்டர். வந்த உடனே தூக்கி வெளியில அடிக்க போறது இல்ல அவரு. சோ இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ். இதெல்லாம் நம்ம எங்கேயோ 4 செவத்துக்குள்ள உட்காந்து நம்ம பேசும்போது ஆமா இவர் என்ன கிழிச்சாருன்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அப்படி இல்ல. அது கொஞ்சம் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியுது இல்ல. அந்த மாதிரி சிலது ஏதாவது பண்ணினாங்கன்னா இந்த சிஎஸ்கே ஏதாவது கொஞ்சம் அப்படியே ஒப்பேத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா கஷ்டம் தான். நீங்க சொல்றப்ப 2 விஷயம் ஞாபகம் வருது சார். ஒண்ணு வந்து இப்போ சுனில் நரேன் அப்படிதான் கேகேஆர் செமையா யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. லாஸ்ட் சீசன்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த முறையும் அதை பண்றாரு. ஓவர்டன் விஷயமும் நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் இங்கிலாந்து கூட நம்ம ஆடும் பொழுது இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டரா இருந்தார் அவர். கடைசியில வந்தாரு. ஆனா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போனாரு. சோ அதனால வந்து மேபி நம்ம ஓவர்டனையும் அஸ்வினையும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பா யோசிக்க வாய்ப்பு இருக்கு. அதை பண்ணா மேபி இந்த பிளேயிங் லெவன்ல ஒரு சின்ன சேஞ்சஸ கூட பண்ணலாம். இப்ப எல்லாருமே வந்து இந்த ஆறுச்சாமின்னு ஒரு பில்டப்ப வந்து ஒருத்தர் கொடுத்து வச்சிருக்காங்க. அவரு 6 பால் வந்து மட்டும் ஆடுவாரா இல்ல உண்மையில ஒரு ஆறுச்சாமியான்னு தெரியல. அவரை நீங்க எப்படி நேத்திக்கு பாவங்க. அது அந்த கேட்ச் எல்லாம் வந்து கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு கேட்ச் அது. அந்த நேத்திக்கு அவர் கொஞ்சம் மார்க் கொடுத்து ஓகே இந்த வாட்டி உட்காரு பாக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த வாட்டி திட்டுல விடுங்க அப்படின்னு விட்டுடலாம் அவரு. ஓகே. சோ இப்போ சார் மார்வெலஸ் கேட்ச், அன்பிலீவபிள் கேட்ச். ஆமா, நேத்து ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் சூப்பரா பண்ணாங்க. சிஎஸ்கே பக்கம் வந்து அது அப்படியே மாறி இருந்தது. இல்ல சிஎஸ்கேல கூட நீங்க அதுக்கு முந்தின மேட்சை கம்பேர் பண்ணும்போது நேத்துக்கு எல்லாமே பெட்டரா இருந்தது சிஎஸ்கே கிட்ட. அந்த ஆட்டிடியூட் நல்லா இருந்தது, கொஞ்சம் இன்டென்ட் இருந்தது, நம்ம ஜெயிக்கணும்னு அந்த மேட்ச்ங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. பண்ணலையே தவிர அந்த எண்ணம் இருந்தது. அதுக்கு முந்தின மேட்ச்ல அந்த எண்ணமே இல்ல அவங்களுக்கு. ஃபீல்டிங்கே இல்ல. நேத்து பரவாயில்ல. நேத்து பியூட்டிஃபுல். விஜய் சங்கர் ஒரு நல்ல கேட்ச் எடுத்தாரு. பத்திரானா பியூட்டிஃபுல் கேட்ச் ஒன்னு எடுத்தாரு. அஸ்வின் 2வது கேட்ச் மார்வலஸ் கேட்ச். அந்த வயசுல அவர் போயிட்டு அந்த பேக்ல விழுந்து பண்றதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சோ அந்த கமிட்மெண்ட் எல்லாம் இருந்தது நேத்திக்கு. அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. நல்லா தான் இருந்தது. நேத்து டெஃபினட்டா அந்த முந்தின மேட்சோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பட் போராது. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி நம்ம பேசுவோம் சார். அவங்க வந்து ஒரு மேட்சஸ் முன்னாடி தோத்திருந்தா 2 மேட்சஸ் தோத்திருந்தாலும் கூட நேத்து பவர் பிளேல ரொம்ப அழகா செட் பண்ணி விளையாண்டாங்க. நிதிஷ் ராணாவை விக்கெட் எடுக்கிறதுக்கு சிஎஸ்கே பவுலர்ஸால சுத்தமாவே முடியல. எல்லா சைட்ஸும் ரன் அடிக்கிறார் அவர். எங்க ஃபீல்டு செட் பண்ணாலும் ரன் அடிக்கிறாரு. சோ அந்த டீமோட இந்த ஒரு கம்பேக் அது எப்படி இருக்கு? அது அந்த சென்னை 28ல சொல்லுவேன். அந்த எங்க போட்டாலும் அடிக்கிறான்டா. எங்க போட்டாலும் அடிச்சாரு அவருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவரோட இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் 50 நீங்க பாத்தீங்கன்னா கண்ணு மூடி கண்ணை தரத்துக்குள்ள வருது. அவர் 50 வந்தது. அந்த 50ல கிட்டத்தட்ட 75-80% ஆஃப் த ஸ்ட்ரோக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆர் பிஹைண்ட் த விக்கெட் தான் அடிச்சாரு. ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் அவர் அடிக்கல. அது காரணம் என்னன்னா அழகா அந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் நீங்க பாத்தீங்கன்னா கவுஹாத்தில 60 62 63 மீட்டர் தான் 2 சைடுமே. அதை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாரு அவரு. நீங்க வந்து அப்போ இப்போ அவங்களோட ஃபீல்ட் செட்டிங்கே எப்படி வச்சிருக்கணும்? நீங்க ஸ்கொயர்ல இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் வச்சிருந்தாதான் ஒரு பேட்ஸ்மேன் வந்து பயமுறுத்த முடியும். நீங்க ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல ஆளை வச்சுட்டு அவருக்கு நீங்க ஷார்ட்டா போட்டாலும் புல் அடிக்கிறாரு, நீங்க உள்ள மேல தூக்கி போட்டாலும் ஸ்வீப் ஆடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பயமுறுத்தணும் இல்ல, அது ஃபீல்ட் செட்டிங்ல பயமுறுத்தணும் இல்ல, அது இல்ல. ஆக்சுவலா அது மிஸ் ஆச்சு. நீங்க அந்த அந்த ஆனா ஒண்ணு இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேம்ல கண்ண தரதுக்குள்ள முடிஞ்சிடும், விஷயம் முடிஞ்சிடும். பாத்தீங்கன்னா ஒரு 5 ஓவர் ஆயிடும், அவர் 40-50 ரன் அடிச்சிருப்பாரு. நம்ம எங்க தப்பு பண்ணோம்னு யோசிக்கும் போதே உங்களுக்கு விஷயம் ஓவர் அப்படி ஆயிடும். ரொம்ப குயிக்கா முடிகிற கேம் இல்லையா அது. நம்மளுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. நம்ம இங்க பாக்குறோம், பருந்து பார்வை பாக்குறோம், எங்க ஆள் இருக்கான்னு.
பட் உள்ள இருக்கும்போது ஒரு கேப்டன் வந்து எல்லாத்தையும் கரெக்டா அந்த ஆங்கிள் கட் பண்ணி செட் பண்றதுங்கிறது வந்து அது சில பேருக்கு தான் பெரிய அது வரும். தோனிலாம் அது பிரமாதமா பண்ணுவாரு. ஈவன் ஒரு ஷார்ட் மிட் விக்கெட் அண்ட் ஷார்ட் ஸ்கொயர்ல வைக்கும்போது கூட அந்த ஆங்கிள் கட் பண்றது வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணுவாரு அவரு. ஸோ இதெல்லாம் வந்து வரும். மேபி கொஞ்ச நாள் ஆக ஆக ருத்ராஜ் கத்துப்பார்னு நினைக்கிறேன். ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி இன்னும் அவர் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பராகுக்கு தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு நேற்றுக்கு. அவரோட இது அது அதோட இல்லாம அவருக்கு வந்து பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சது வந்து ஜோப்ரா ஆர்ச்சர். இது வரைக்கும் இல்லைங்க. கிட்டத்தட்ட சாம்பியன் டிராப்ல இருந்து நம்ம பாக்குறோம். அவரும் அந்த மார்க் வுட்டும் சேர்ந்து போட்டு அவர் எடுக்க மாட்டாரு, ரன்னா கொடுப்பாரு. நேத்து குழப்பாங்க. நான் கூட சொல்லுவேன் இவர் எதுக்கு எடுக்கிறாங்க டீம்ல, நல்ல போலர் தான், பட் T20க்கு லாய்க்கு இல்லையே அப்படின்னு நம்ம இன்டர்வியூலயே நிறைய பேசிருக்காங்க. நேத்து அப்பாடி அந்த மாதிரி அப்பாடி இதுதான் ஜோப்ரா ஆர்ச்சர் அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஒரு ஸ்பெல்லு போட்டாரு. ஒரு 3 ஓவர் ஸ்பெல்லு அம்மாக்கள் அங்க ஐயோ டெரிபிக் போலிங். அது ரச்சின் ரவீந்திரா இந்த ஃபார்ம்ல ரொம்ப அழகா ஆடக்கூடிய ஒரு ஆளே அந்த ஒரு 4 பால் ஒரே பத்மா சுப்பிரமணியம் மாதிரி ஒரே பரதநாட்டியம் தான் ஆடிட்டு இருந்தாரு. அப்படி போனாரு. ஜப்ரா ஆர்ச்சரோட ஸ்டார்ட் வந்து பினாமினலா இருந்தது. அதுக்கப்புறம் அசரங்கா 2 ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் வந்து கதையை முடிச்சிட்டாங்க. இன்னொரு இது பாத்தீங்கன்னா தோனி வந்து ஆடுறாரு. தோனிக்கு வந்து இந்த பால்ல பேஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட இந்த பேட் ஸ்பீடுக்கு மாட்டும். அவரோட ஃபேவரட் அது ஆஃப்ல இருந்தாலும் சரி, லெக்ல இருந்தாலும் சரி, மிடில் இருந்தாலும் சரி மாட்டும். இப்பெல்லாம் ஆஃப் லேட் வந்து அவருக்கு வந்து வைடி ஆர்கர் அவுட் வைடி ஆர்கர் போட்டு அவரை கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட அதையும் ஆடுறதுக்கு அவர் ஏதோ கத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆஃப்லயும் ஆடுறாரு அந்த ஷாட் சம்டைம்ஸ். பட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பராக அவர் இருக்கும்போது ஃபாஸ்ட் பாலர்ஸே கொண்டு வரல. ஸ்பின்னர்ஸை போட்டு அவர் டை டவுன் பண்ணாரு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணாரு. அது வந்து ராகுல் டிராவிடோட மூளை தான் டெஃபினட்டா நல்லா தெரியுது. அது அது வந்து அழகா அவரை வந்து அவருக்கு எது சூட்டபிளோ அதை கொடுக்கல. அதை கொடுக்காம அவரை கொஞ்சம் வந்து அவர் கொஞ்சம் சோக் பண்ணாங்க நடுவுல. அதனாலேயே நான் இந்த கிட்டத்தட்ட அந்த 18-19வது ஓவர்ல சரியான எங்க அந்த ஸ்பீடு எங்க கிடைக்கணுமோ அங்க கிடைக்கல அவங்களுக்கு. அது வழக்கம் போல சிஎஸ்கே வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இல்ல, லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல 40 ரன் 39 ரன்ஸ் வேணுங்க. துஷார் தேஷ்பாண்டே தான் போடுறாரு. ஆர்ச்சருக்கு ஒரு ஓவர் இருக்கு. எப்பவுமே 19th ஓவர் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஓவர். T20ல 20th ஓவர் கூட குரூஷியல் இல்ல, 19th ஓவர் தான் பெனல்டிமேட் ஓவர் தான் எப்பவுமே குரூஷியல். அந்த ஓவரை ஆர்ச்சரை கூட போட விடாம துஷார் தேஷ்பாண்டே கொடுத்தாரு. ஏன்னா ஆர்ச்சரோட ஸ்பீடு அப்படி தொட்டா மாட்டிக்கும். சும்மா ஜாஸ்தி ஒண்ணுமே எஃபர்ட்டே வேண்டாம், தொட்டா வெளியே போயிடும் பால். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது துஷார் தேஷ்பாண்டே கொடுத்து அவரு 19 ரன் கொடுத்தாரு. கடைசி ஓவர்ல 20 ரன் தேவை. அப்ப கூட ஆர்ச்சரை கொண்டு வரல. ஆர்ச்சர் எனக்கு இன்னும் ஒரு ஓவர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஏக்கமா பாக்குறாரு. அப்போ சந்தேஷ் சர்மா கூட்டு வந்து அந்த ஸ்லோ ஸ்பீடை வச்சு அவங்க முடிச்சிட்டாங்க. அவங்க பியூட்டிஃபுல்லா பண்ணாரு பராக். நான் முதல்ல இந்த சொல்லும்போது அந்த பக்கம் பராகோட கேப்டன்சி பத்தி பேசினேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்ப சிஎஸ்கே என்ன சரி பண்ணிக்கணும் அடுத்த மேட்சுக்கு போகும்போது? ஏன்னா வந்து இப்படியே தோல்விகள் தொடர்ந்தா கண்டிப்பா பிளே ஆஃப் போக முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்த அவங்க சரி பண்ணி செய்யணும். ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் சரி பண்ணணும். டெஃபினட்டா ஓப்பனிங் மாத்தணும். கன்வே உள்ள வரணும். ருத்ராஜ் கேன் கண்டினியூ இன் நம்பர் 3. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மிடில் ஆர்டர் இப்போதைக்கு நீங்க டாப் சேஞ்ச் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. விஜய் சங்கர் கண்டினியூ பண்ணலாம். இன்னும் ஒரு மேட்ச் ஒரு பண்ணி பார்க்கலாம். ஜடேஜா கொஞ்சம் மேல வந்து ஆடணும். தோனி கொஞ்சம் மேல வந்து ஆடணும். ஓவர்டன் மாதிரி ஒரு ஆள் ஆடினாங்கன்னா மேல அனுப்பணும் அவரை. ஓவர்டன் 11 எடுத்ததுல எனக்கு வந்து ஒப்புதல் இல்லை. அவரு நான் வந்து சாம் கரனுக்கு பதிலாக எல்லிஸ் தான் ஆடணும்னு சொல்ற ஆள் தான். எல்லிஸ் ஆடினாருன்னா அவர் பின்னாடி இருக்கட்டும். அந்த இடத்துக்கு ஜடேஜா மேல வரணும். ஜடேஜா நம்பர் 8 எல்லாம் 9 உட்காந்துட்டு எல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அவர் சீனியர் ப்ரோ. அவர் வந்து ஆடணும். அப்படி ஆடி காமிச்சா தானே முடியும் டீமுக்கு. அந்த டீம் அந்த ஸ்லாட்டுக்காக யார் எடுக்கிறீங்களோ அவங்க தான் போய் இதை பண்ணணும்னு T20ல பண்ண முடியாது. கொஞ்சம் ஜிக்ஸாக் பண்ணணும், ஆல்டர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விக்கெட் போச்சா இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பண்ணணும். ஸோ இந்த தோனி அண்ட் ஜடேஜா கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிட்டு மேல வர ஆரம்பிக்கணும். மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பெரிய மாற்றம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இவங்க வந்து கண்டிப்பா அந்த ஆந்திரே சித்தார்த் மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு சான்ஸ் கொடுக்க போறது இல்லை. அதனால அதை பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு விஜய் சங்கர் கண்டினியூ ஆகட்டும். திரிபாதி கண்டினியூ பண்ணா கூட பின்னாடி வரட்டும். ஓப்பனிங் வேண்டாம். அவரை ஓப்பனிங் கான்வே உள்ள வந்துட்டாருன்னா
நீங்க காரணம் யாரும் ஒரு ஃபாரினர் இடத்துக்கு வரணும். அந்த ஃபாரினர் வந்து ஓவர்டனை வெளியே அனுப்பிட்டு ஒரு போலரா காம்போஜ் மாதிரி ஒரு ஆளை உள்ள கொண்டு வரலாம். இந்தியன் உள்ள வரத்துக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணணும். பட் மாற்றங்கள் பண்ணியே தீரணும். இல்ல இப்படிதான் இருப்பேன், நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னா 10வது மேட்ச் 11வது மேட்ச் ப்ரூவ் பண்ணிட்டு 10 வேண்டாம் 9ன்னு வேணா வச்சுக்கலாம். ஓகே சார். சிஎஸ்கே கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு தான் எல்லாருமே விரும்புறாங்க. பார்ப்போம் விரைவிலேயே நிறைய மாற்றங்களை செஞ்சு ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு.